மகளின் காலில் விழுந்து கெஞ்சி கதறிய தாய் தந்தை. காதலதான் பெரிது என்ன பெற்றோரை உதறி தள்ளிய பெண். காதல் கண்ணை மறைக்கும், சரி, பெற்றோரை பாசிட்டிவா மறைக்கும். நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. இந்த உலகத்திலே நம்ம வளர்ச்சி அடைஞ்ச பிறகு நம்மளை கண்டு பொறாமப்படாம நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிற ரெண்டே உருவம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆசிரியர், இன்னொரு பெற்றோர். பெற்றோர்கள் எப்பவுமே நம்ம எவ்வளோ வயசானாலும், ஏன் 50 வயசானாலும் பெற்றோர்கள் நினைப்பாங்கன்னா இவங்க ஒரு குழந்தை, இவங்களுக்கு எதுவும் தெரியாது, நம்ம தான் பார்த்துங்க அப்படின்னு நினைப்பாங்க. இங்கேயும் அப்படிதான் ஒரு பெற்றோர் அம்மா நான் காலில் விழுந்து கேட்குறம்மா, தயவு செஞ்சு அவனை விட்டு வந்துரு, நாங்கள் பார்த்துக்குறோம், அவன் சரியில்லை அப்படின்னு பெற்றோர்கள் தன்னோட மகளோட காலில் விழுந்தோம். அந்த பெண்ணு இல்லை, எனக்கு என்னோட காதல் தான் முக்கியம், எங்களோட காதல் தெய்வீக காதல் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோரை உதறி தள்ளிட்டு போயிருக்காங்க ஒரு பெண். இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. சரி, எதுக்காக அந்த பெண் இப்படி சொல்கிறாங்க, என்ன ஆச்சு விரிவாக பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை சேர்ந்தவங்க தான் காளி பிரவீனா. இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க பேர் திவ்யதர்ஷினி. இவங்க பர்கூரில் இருக்கிற ஒரு காலேஜில் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க. படிச்சுட்டு இருக்கும் போதே காதலும் இவங்களுக்குள்ள மலர்ந்துருக்கு. இவங்களோட காலேஜ் பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் பெருமாள்ன்ற ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்காரு. அவங்கள இவங்க 3 வருஷமா லவ் பண்ணுறாங்க. 3 வருஷமா காதல் பண்ணது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் மறைச்சி நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏலகிரியில் இருக்க முருகன் கோயிலில் போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே மேஜர் தான். இன்னொன்று 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்களோட காதல் எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கிட்ட இருந்து தான் பிரச்சனையே வருது. இவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ண பிறகு நம்ம காதல் பிரிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் இவங்க ஆஜராகிறாங்க. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோங்க, எங்கள் வீட்டில் ரொம்ப எதிர்ப்பாக இருக்குது, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. சரி, நீங்கள் 2 பேரும் எந்த ஊரை சார்ந்தவங்க, என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு விசாரணை பண்ண பிறகு தான் தெரிய வருது, இவங்க 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் பெற்றோர் எதிர்க்கிறாங்க, இவங்க 2 பேரும் மேஜர் தான், என்னன்னு பார்த்தப்ப தான் தெரியுது. அவங்க பெற்றோருக்கும் அழைக்கிறாங்க. அதாவது திவ்யதர்ஷனோட பெற்றோரை அழைச்சி பேசுகிறாங்க. என்ன ஆச்சு, எதுக்கு அவங்களோட காதலுக்கு நீங்கள் எதிர்ப்பாக இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க கேட்ட பிறகு அவங்க அப்பா கண்ணீர் மழக சொல்கிறாரு, எனக்கு அவங்க காதல் செய்கிறாங்களா அது பிரச்சனை கிடையாதுங்க, என் பொண்ணை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், சின்ன வயசுல பார்த்து எல்லாமே பண்ணேன், இவ்வளோ பண்ண எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா, ஏன் என் பொண்ணு அவசரப்பட்டான்னு தெரியல, சரி நீ காதல் பண்ணியிருக்க, திருமணம் பண்ணியிருக்க, அது ஒரு நல்லவனா பார்த்து அவங்க காதலிச்சிருந்தாங்கன்னா நாங்களே சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு காதலிச்சது யாருன்னு பார்த்தா, அவர் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் அந்த தொழில் நாங்கள் கேவலமாக நினைக்கல. ஆனால் அவர் பல பெண்களோட தொடர்பில் இருக்காரு. இதே மாதிரி காதல்ன்ற பல பெண்கள் அவர் ஏமாத்திருக்காருங்க. இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அதனால நாங்கள் வேணானே சொல்லணும் அப்படின்னு அவங்க அப்பா கதறி அழுறாரு. ஆனால் போலீஸில் இங்கே எதுவுமே பண்ண முடியும். ஏன்னா பெருமாளும் சரி திவ்யதர்ஷியும் சரி 2 பேருமே மேஜர். அதாவது இந்திய சட்டத்தால் இவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்கிற அந்த வயதை அட்டன் பண்ணவங்க. ஆனால் போலீஸும் அங்கே எங்கேயுமே சொல்ல முடியல. கடைசியில் அவங்க பெற்றோரே அவங்க அப்பா காளி அவங்க பொண்ணோட காலில் விழுந்து கதறாரு. என்னன்னா, அம்மா என் கூட வந்துருமா, நான் உனக்கு நல்லா பார்த்துக்கிறேம்மா, அவர் சரி கிடையாதுமா, அவர் ஒரு பல பெண்களை ஏமாத்துறவர், உண்மையை ஏமாத்துறாரு. இன்னும் சொல்லப்போனால் பெருமாள் ஏற்கனவே அந்த திவ்யதர்ஷினி கிட்ட நகைகளை வாங்கியிருக்காரு, வாங்கி குடியும் கும்பலமாக இருந்திருக்காரு. அந்த நகையை அந்த பொண்ணு கேட்டதே கிடையாது. இப்போவே அதாவது காதலிக்கும் போதே நகையை வாங்கி ஏமாத்தின அவர் மேரேஜுக்கு அப்புறம் உன்னை எப்படின்னா சந்தோஷமா பார்த்துக்க முடியும், தயவுசெய்து இங்கே கூட நீ வந்துருமா, அவர் சரியே இல்லை, பல பெண்களோ தொடர்பில் இருக்கானா அவர் அழுத்தி பல வாட்டி சொல்லியும் அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. கடைசியில் பெத்த மகளோட காலிலேயே அப்பா விழுந்திருக்காரு. எப்பவுமே ஒரு மேரேஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னா பசங்க பெத்தவங்க காலை விழுவாங்க. இது ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம். ஆனால் இங்கே தான் பொண்ணு நல்லா இருக்குன்னு ஒரு காரணத்துக்காக அப்பாவே தன்னோட பொண்ணோட காலில் விழுந்திருக்காரு. ஆனால் விழுந்து அந்த பொண்ணோட மனசு கரையவில்லை. என்ன சொல்றானா, இல்லை எங்களோட காதல் தெய்வீக காதல், நான் அவர் கூட தான் வாழ்வேன் அப்படின்னா அந்த பொண்ணு உறுதியாக நின்றுருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சும்மா விடலை. உடனே ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இவர் இதே ஒரு வேலையை வச்சுருக்காரு பெருமாள்ன்றவர் ஏன் இப்படி என் பொண்ணை என்ன சொல்லி மயக்கினான்னு தெரியல, இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்போ மேரேஜ் பண்ணிட்டாங்க, மேரேஜுக்கு அப்புறம் என் பொண்ணு எப்படி சந்தோஷமா வாழ்வா, எப்போ வேணா அவனை விரட்டி விட்டுருவான் அப்படின்னு அவங்க அப்பா ப்ரெஸ் மீட்டில் கூட கண்ணீர் மல்க பேட்டியை கொடுத்துருக்காரு. ஆனால் இவ்வளோ பார்த்தா அந்த பொண்ணோட மனசு கரையவே இல்லை. ஆனால் இப்போ இங்கே சமூக ஆர்வலரும் சரி எல்லாரும் கேள்வி கேட்குறது என்னன்னா, லவ் பண்ணுங்க, தப்பே கிடையாது, லவ் எல்லாரும் ஒரு பொதுவான விஷயம் தான்.
காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ற தப்பா இருந்தாலும் சில நேரங்கள்ல வந்து அந்த இளம் வயசு அந்த ஒரு தப்பை செய்ய வச்சிரும். சரி, அப்ப நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா வீட்ல ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. இப்ப இங்க கூட அவங்க பெற்றோர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க சாதிய வந்து ஒரு காரணமா காட்டல. ஏன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. பெரும்பாலும் அவர் வந்து சரியா படிக்கல. ஒரு டிரைவரா இருக்காரு. ஆனா தொழிலும் சரி அவர் படிக்கலன்னு ஒரு காரணத்தையும் அவங்க வந்து சுட்டி காட்டவில்லை. அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, மாப்பிள்ளை ஒழுக்கமா இருந்தா நாங்க மேரேஜ் பண்ணி வச்சிருப்போமே அப்படின்னு. அப்ப இங்க இருக்க அந்த பெண், அப்போ அந்த பெண் வந்து எனக்கு காதல் தான் முக்கியம். வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. அவர் படிக்கலையா? பரவால்ல. அவர் வந்து ஒழுக்கமா இல்லையா? பரவால்ல. எதுவா இருந்தாலும் பரவால்ல, எனக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்றது, படிச்ச பெண்களே இந்த தப்பு பண்ணும்போது, அப்ப படிக்காத பெண்களோட நிலைமை? ஆனா அவங்க கூட பல நேரங்கள்ல சரியான முடிவு எடுக்குறாங்க. ஏன் படிச்ச பெண்கள், அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, காதல்னு ஒரு விஷயம் வரும்போது ஏன் தப்பு பண்றீங்க? அப்படின்னு சமூகம் அவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்ப மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. இப்ப சந்தோஷமா வாழ்ந்துற முடியுமா? ஏன்னா ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. இப்ப நீங்க மேரேஜ் பண்ணி போயிருக்கீங்க. ஒரு 1 மாசம் இல்ல 1 வருஷம் கழிச்சு அந்த காதல் இனிக்குமா? இதெல்லாம் தெரிஞ்ச பெற்றோர் அதனால தான் யோசிச்சு, ஒரு திருமணம் பண்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கிறாங்க. ஆனா, இன்றைய கால பிள்ளைகள் திருமணம்ன்ற ஒரு விஷயம் சாதாரண விஷயம். இன்னைக்கு காதல், நாளைக்கு திருமணம், அடுத்த நாள் டைவர்ஸ் அப்படின்னு ஒரு சில பிள்ளைகள் அப்படி நினைக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு பல நீதிமன்றங்கள்ல டைவர்ஸ் கேட்டு பல பேர் கியூல நின்னுட்டு இருக்காங்க. அதான் இன்றைய கால பிள்ளைகள் வந்து காதல் செய்யறதுக்கு முன்னாடியும் சரி, திருமணம் செய்வதற்கு முன்னாடியும் சரி, தன்னோட வாழ்க்கை சரியா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லன்னா டைவர்ஸ் கேட்டு நீதிமன்றத்தை நிக்க ஒரு சூழ்நிலை வந்துரும் அப்படின்னு சமூக அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைய கிங் வைரல் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை. இது நம்ம ஆச்சி மசாலா. உங்க பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெறுங்க. இது நம்ம லலிதாலமன். சிர்காசிஸ் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயரும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.